அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வந்ததை போன்றுள்ள இந்த ரமலான் நம்மளை விட்டு கடந்து செல்லக்கூடிய கடைசியுடைய தருணங்களிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய முழு புரோஜனத்தையும் பயனையும் அதனுடைய பரக்காத்துகளையும் முழுமையாக பெறக்கூடிய நல் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மீண்டும் மீண்டும் பல ரமலான்களை சந்திக்கும் நல் வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலான் அது நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம். தக்குவா என்ற இறையச்சம் என்ற அந்த பாடத்தை தான் நமக்கு முதன்மையாக அது கொடுத்து விட்டு செல்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பை எங்களின் மீது நாம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம், முந்தைய சமூகத்திற்கு ஆக்கியதை போல் அதனால் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களால் நீங்கள் ஆகலாம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லுவார். எனவே ரமலான் என்பது நம்மளை பக்குவப்படுத்துகின்றது. ரமலான் என்பது நம்மளை இறையச்சம் உள்ளவர்களாக உருவாக்குகின்றது. ரமலானுடைய காலங்களிலே பாவமான காரியங்களை நாங்கள் தவிர்த்து கொள்கின்றோம். எனவே இந்த ரமலானோடு நம்முடைய காலம், நம்முடைய இறையச்சம், நம்முடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் ரமலானோடு முடிந்துவிடக் கூடாது. இது ஒரு பயிற்சி காலம்தான். இதை கொண்டு வாழ்நாள் முழுவதும் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த பயிற்சி தான் இந்த ரமலான் நமக்கு தருகிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலமாக இறையச்சம் என்ற அந்த உன்னதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பின் மூலமாக ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிகிறார். எனவே இந்த இறையச்சம் கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவார், "ஓஸ்ரிபத்துல் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத்." இந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நற்பாக்கியங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் தரக்கூடிய நற்பாக்கியம், சொர்க்கத்துடைய நேரத்திலே மாலை மறுமையிலே மக்கள் எல்லாம் மஹ்ஷரிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இறையச்சம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டோம். யாராவது சொர்க்கத்திற்கு போக மாட்டோம்னு சொல்லுவோமா? சொர்க்கத்தை வேண்டி ஒவ்வொரு நாளும் துவா செய்யலாம். ஒவ்வொரு நாளும் யாருன்னா சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ் என்றெல்லாம் நாம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம். சொர்க்கம் கிடைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம். சொர்க்கம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், "உஇத்தத் லிஇபாதிய ஸாலிஹீன்." அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ഖطر அலா கல்பி பஷரி. மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்று, எந்த கண்ணும் பார்த்திராத ஒன்று என்று சொன்னால், உலகத்திலே நீங்கள் எவ்வளவு சுபகமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, என்ன ஒரு அற்புதமான ஒரு காட்சி, என்ன ஒரு அற்புதமான ஒரு பில்டிங், என்ன ஒரு அற்புதமான ஒரு அந்த இயற்கை என்றெல்லாம் நாம் வர்ணிக்கக்கூடிய எவ்வளவு அழகான ஒன்றை நாம் பார்த்தாலும் சரி, அந்த பார்வை எல்லாம் கடந்தது அதை விட 1000 மடங்கு பல கோடி மடங்கு அது சொர்க்கம் அதை விட சிறந்தது. நீங்க
பார்க்கக்கூடிய பார்வையிலே எது நீங்கள் சிறந்ததாக நீங்கள் உணர்கின்றீர்களோ அதை விட பல கோடிக்கு சிறந்தது உயர்ந்தது தான் அந்த சொர்க்கம். எனவே எந்த கண்ணும் பார்க்கிறாதே, வலா உதுனும் சமிஅத், எந்த காதும் கேட்கிறாங்க. எல்லாரும் எல்லாத்தையும் என்ன செய்யல பார்க்க முடியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா சில ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்றவங்களா இருப்பாங்க. நான் இந்த நாட்டுக்கு போனேன், இந்த காட்சியை பார்த்தேன், இந்த ஏரியாவுக்கு போனேன், இந்த பிளேஸுக்கு போனேன், இந்த சுற்றுலா தலத்துக்கு போனேன், அவ்வளவு அருமையா இருக்கு, பியூட்டிஃபுல், அவ்வளவு சூப்பரா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று சொல்வார்கள். எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக அவர்கள் வர்ணிச்சாலும் சரி, எவ்வளவு அந்த வர்ணைகளை நாம் காதால கேட்டாலும் சரி, அதையெல்லாம் தாண்டியதுதான் சொர்க்கம், அதையெல்லாம் கடந்ததுதான் சொர்க்கம். அதை விட மூன்றாவதாக அல்லாஹ் இன்னொன்று சேர்த்து சொல்கிறார், வலா ஹதரி அலா கல்பி பஷரி, மனிதனுடைய உள்ளத்திலே உருவாகக்கூடிய அந்த கற்பனை வளம் இருக்கின்றது. கற்பனை வளங்கள் எப்படியெல்லாம் உருவாகும், பார்ப்பதை விட கேட்பதை விட கற்பனையினால் எவ்வளவு வேண்டுமான ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். எனவே அந்த கற்பனை கூட ஒரு மனிதனால் செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அதையும் கடந்தது, பல கோடி மடங்கு கடந்ததுதான் இந்த சொர்க்கம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்னுடைய அடியார்களுக்கு நான் இதை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம், சொர்க்கத்துடைய பாக்கியங்கள் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரும் பாக்கியங்களை, சொர்க்கத்தை, சொர்க்கத்துடைய பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹ் திறந்து வைக்கின்றார். நரகத்தினுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்படுகின்றது, சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகிறது. என்னுடைய அடியார்களுக்காக வேண்டிய ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைக்கக்கூடிய அடியார்களுக்காக வேண்டிய இந்த சொர்க்கத்தை நீங்கள் திறந்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வார். அதான் பெருமக்கள் இப்படி கூட சொல்லுவார்கள், ரமலானிலே மௌத்தாகின்றவர்களுக்கு சொர்க்கம் செல்வதற்குண்டான வாசல் மிக லேசான முறையில் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். எனவே சொர்க்கம் அவர்கள் செல்வதற்குண்டான வழி அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியார்களுக்கு அப்படி திறந்து வைக்கிறார். ஒத்தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், இந்த அடியார்களுக்காக நீ சொர்க்கத்தை நாம் வாரிசாக ஆக்கி கொடுக்கின்றோம், எழுதி கொடுக்கிறோம். இந்த சொர்க்கத்துக்குள்ள உங்களுக்கு என்னது பட்டா போட்டு எல்லாம் எழுதி கொடுக்கிறான், யாரும் உள்ள வர முடியாது, அது யாரும் அபகரித்து விட முடியாது உங்களுடைய சொர்க்கத்தை. உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு இடம் வச்சிருக்கான்னு சொன்னா கஷ்டப்பட்டு ஒரு இடத்தை வாங்குறான், கடனை உடனே வாங்கி என்ன செய்யற வாங்குறான், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னொருத்தன் வந்து நிற்கிறான், இது ஏன் எனக்கு சொந்தமான இடம். எனவே வேறொருத்தர்கள் அதில் என்ன செய்யலாம், போட்டியிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. துன்யாவுடைய இடத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு நாம் தருகின்றோம், வாரிசாக ஆக்கி கொடுக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உனக்கு எழுதி தரலாம். எவ்வளவு பெரிய சொர்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் கடைசி நிலை உள்ள ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய அந்த நியமத்துகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது இந்த துன்யாவை விட 10 மடங்கு பெரிய ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தருகிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கம், சொர்க்கத்திலே என்னென்ன நியமத்துகள், நினைத்து பார்க்க முடியாத பல நியமத்துகள் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உதாரணத்தை கூட சொல்ல காட்டுவான். மஸலல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா நஹாரும் மின் மாஇன் கைரி அஸ்து வனஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் வனஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபின் வனஹாரும் மின் அஸலின் முஸஃபா. 4 விதமான ஆறுகள் அங்கே ஓடும் சொர்க்கத்திலே அல்லாஹ் சொல்கிறார். மஸலல் ஜன்னத்தில் லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக வேண்டி நாம் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு ஒரு உதாரணத்தை நாம் சொல்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஃபீஹா நஹாரும் மின் மாஇன் கைரி ஆஸின், அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீருடைய ஒரு ஆறு, வெண்மையான ஒரு தண்ணீர், பரிசுத்தமான ஒரு தண்ணீர்,
அந்த தண்ணீருடைய ஒரு ஆறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஓட வைக்கின்றார். ஆனால் உலகத்திலே நாம் எவ்வளவு தண்ணீர்களை பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு போனா உப்பு கிடைக்கிறது தண்ணீர், அந்த இடத்துக்கு போனா சல்லடு இருக்கு தண்ணீர், சவட வருது, இப்படி ஏதாவது ஒண்ணு ஃபில்டருக்கு மேல ஃபில்டர் வைக்கணும். இதையெல்லாம் வச்சு கூட நமக்கு என்னதில்லை, திருப்தி ஏற்படாது. அல்லாஹ் அங்க சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்த தண்ணீர் பரிசுத்தமான தண்ணீர், அற்புதமான தண்ணீர், மிக மிக தெளிவான பாலை போன்று மென்மையான மிக தெளிவான தண்ணீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியார்களுக்காக வேண்டி நாம் தண்ணீருடைய ஒரு ஆற்றை நாம் என்ன செய்கின்றோம், ஓட வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதே போல பாலாறும் அங்கே ஓடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த பாலாறில் என்ன வராது, எந்த விதமான வாடையும் வராது. நம்ம வீட்டுல பால் வாங்குறோம், பால் பாக்கெட் வாங்குறோம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியே வச்சுட்டோன்னு சொன்னா பால் வீணா போயிடுது, ஒரு விதமான வாடை வந்துடுது, கெட்டு போயிடுது. ஃப்ரிட்ஜிலே தான் நம்ம வச்சிருந்தா அந்த பால் நிற்கும், இல்லைன்னா வீணா போயிடும். ஆனால் அல்லாஹ் அந்த பாலாறை அங்கே ஓட செய்கின்றான். காலம் முழுவதும் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கும், நிரந்தரமாக எந்த ஒரு வாடையும் அதிலிருந்து வராது. அதை அருந்தினீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு இன்பமான ஒரு பாலாறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ஓட வைக்கின்றான். மது ஆறும் அங்கே ஓடும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எல்லாத்தையும் நாம இந்த துன்யாவில என்ன செஞ்சிருவது, அனுபவிச்சிடக்கூடாது. இங்கேயே அனுபவிச்சிட்டேன்னு சொன்னா ஆகிரத்துல சொர்க்கத்துல போய் அதை அனுபவிக்க முடியாது. இங்கே நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது என்னுடைய கட்டளை ஏற்றி இந்த அடியான் மதுவை அருந்தாமல் இருந்து கொண்டிருந்ததினால் அல்லாஹ் அந்த அடியானை கண்ணியப்படுத்தும் விதமாக நாளை மறுமையிலே அங்கே எல்லாத்தையும் அல்லாஹ் ஃப்ரீயாக்கிறான். மது ஆறுகள் அங்கு ஓடும். ஆனா என்ன வித்தியாசம், அதை குடித்தால் யாருக்கும் போதை என்பது ஏற்படாது. அதை குடித்தால் அதிலிருந்து எந்த நாற்றமும் வெளியாகாது. அதை குடிப்பதினால் எந்த உடலுக்கு உபாதைகள், எந்த ஒரு கேடும் அதை விளைவிக்காது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த மதுவாரிலிருந்து மதுவை எடுத்து அந்த அடியான் குடிக்கின்ற பொழுது அது அவனுக்கு இன்பத்தை அது அதிகப்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் அவனுக்கு இன்பத்தை அதிகப்படுத்தி மேலும் மேலும் குடிக்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பானமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மது ஆரவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே ஓட வைக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வாசலின் முஸஃபா, நான்காவதாக இங்கே தேனார் ஓடிக்கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். தேனார் என்று சொன்னால் சாதாரணமான தேனார் அல்ல, முஸஃபா தெளிவானது, சுத்தமான தேன். உலகத்திலே நாம் சுத்தமான அந்த தேனை கிடைப்பது என்பது மிக மிக அரிது. தேன் என்பதை அல்லாஹ் பலவிதமான நியமத்தாக அல்லாஹ் சொல்கிறார். தேன் என்பதை ஒரு ஷிஃபா என்று அல்லாஹ் குர்ஆனை பதிவு செய்கின்றார். தேனின் மூலமாக ஏனைய பல நோய்களுக்கு உண்டான மருந்தை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். அதனால்தான் எத்தனையோ மருத்துவத்தை எல்லாம் தேனை கலைத்து நீங்கள் கொலைச்சி என்ன செய்ய குடிங்க, தேனை கலந்து குடிங்க என்பதாக சொல்லுவோம். வெறுமனே தேனை அல்லாஹ் ஷிஃபாவாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த முழுமையான அந்த சாப்பாக ஒரிஜினலான அந்த தேன் என்பது மனிதனுக்கு கிடைப்பது என்பது மிக மிக அரிதானது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வஅஸலின் முஸஃபா, மிக தெளிவான தூய்மையான அந்த தேனை நாம் என்ன செய்கிறோம், அந்த ஆறை நாம் அங்கு ஓட வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார். இன்னும் நிறைய நியமத்துகள் அல்லாஹ் சொல்வார். அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாளிகை வெறும் செங்கலினால் கட்டப்பட்டதல்ல, முத்துக்களினாலும் வைடூரியலினாலும் தங்கங்களினாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாளிகைகளை எல்லாம் அமைக்கின்றார். மாளிகை முழுவதும் அப்படிதான் அமைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த மாளிகை சொர்க்கத்துடைய மாளிகைகள், அதனுடைய நியமத்துகள் மிக நம்மால் வர்ணித்து சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் அங்கே எடுத்து சொல்கின்றோமே தவிர அதையும் தாண்டி அங்கே பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய கண் அங்கே விரிந்து செல்லும். அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கவாசிகள் அந்த இறையச்சம் நோம்பின் மூலமாக இறையச்சத்தை நாம் பெறுகின்றோம் அல்லவா?
அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே செல்லுங்கள் என்பதாக. அப்ப அந்த இறையச்சம் உள்ளவர்கள் சொல்லுவார்களா, யாரெல்லாம் நாங்க போக மாட்டோம் சொர்க்கத்துக்குள்ள. மலக்குகள் என்ன கேட்பா, என்ன அங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன யாரெல்லாம் இவ்வளவு சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்றாங்க, அடம் பிடிக்கிறாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களா, அந்த சொர்க்கத்தை இழுத்து வாருங்கள் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கத்தை அந்த முத்தகீன்களுக்காக வேண்டிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வந்து அவர்களோடு சேர்ப்பாங்க என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அந்த இறையச்சத்தை அல்லாஹ் இந்த ரமலான் மூலமாக, நோன்பின் மூலமாக அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த நற்பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக, நல் தௌஃபீக் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த ரமலானில் நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள், விவாதத்துகள், வணக்க வழிபாடுகள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை, நம்முடைய மூச்சு வரை அது தொடர்ந்து இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவனுடைய ரில்வானையும் பெறக்கூடிய நல் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிய வேண்டும். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.